அகிலம் மீடியாவின் தலைப்புச் செய்திகள். ஈரான் ராணுவத்தின் தரைப்படை பிரிவு தளபதி பிரிகேடியர் ஜெனரல் அலி ஜஹான்ஹாகி அமெரிக்காவிற்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை அவர் வெளியிட்டுள்ள எச்சரிக்கையில், ஈரானுக்கு எந்தவொரு வெளிநாட்டு தரைப்படை தலையீடும் மேற்கொள்ளப்பட்டால் அதற்கு உடனடியாகவும் தீர்க்கமாகவும் பதிலடி வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். அமெரிக்க ராணுவ வீரர்கள் யாரேனும் ஈரானில் கால் பதித்தால் அவர்களை தடுத்து நிறுத்துவோம் என ஜஹான்ஷாஹி கூறியதாக ஈரான் அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. எதிரிகளின் எந்தவொரு நடவடிக்கைக்கும் உறுதியான மற்றும் தடுப்பு நடவடிக்கையாக அமையும் வகையில் பதிலளிக்க ஈரான் தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டின் எல்லை பகுதிகளில் ஈரான் ராணுவ தரைப்படைகள் முழுமையான போர் தயார் நிலையில் இருப்பதாகவும் எதிரிகளின் நடமாட்டங்கள் மற்றும் அச்சுறுத்தல்களை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் நாட்டின் எல்லைகளை உறுதியாக பாதுகாத்து வருவதாகவும் ஜஹான்ஷாஹி தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான ராஜதந்திர தொடர்புகள் நேரடியாக இடம்பெறாமல் இடைத்தரகர்கள் மூலம் தொடர்வதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். தற்போது அமெரிக்காவுடனான நேரடி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, இடைத்தரகர்கள் மூலம் தகவல்கள் பரிமாறப்படுகின்றன என அவர் அரசு ஊடகமான IRIBக்கு தெரிவித்துள்ளார். பல நாடுகள் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கான சூழலை உருவாக்க முயற்சித்து வருவதாகவும் அமெரிக்கா முன்னர் செய்த ஒப்பந்த மீறல்களுக்கு தீர்வு காணும் வரை நேரடி பேச்சுவார்த்தைக்கு ஈரான் திரும்பாதென்றும் சையத் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். ஜப்பானின் நாகசாகி நகர் மீது நடத்தப்பட்ட அணுகுண்டு வீச்சினால் பாதிக்கப்பட்டவர்களையும் அதிலிருந்து உயிர் தப்பியவர்களையும் உலகம் என்றும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் அண்டோனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார். நாகசாகி மீது அணுகுண்டு வீசப்பட்டு 81 ஆண்டுகள் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் வெளியிட்ட பதிவொன்றிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். 81 வருடங்களுக்கு முன்பு மனிதகுலத்தின் பேரழிவு திறனுக்கான அடையாளமாக நாகசாகி மாறியதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்று நாகசாகி நகரம் ஒரு எச்சரிக்கையாகவும் சான்றாகவும் நிற்பதாக தெரிவித்த அவர், அச்சத்தின் மூலம் அல்லாமல் பொதுவான இலக்குகளின் மூலமே அமைதியை பாதுகாக்கும் உலகை கட்டியெழுப்ப நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். 2ஆம் உலகப் போரின் போது ஹிரோஷிமா மீதான தாக்குதல் நடத்தப்பட்டு 3 நாட்களின் பின்பு 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 9ஆம் திகதி அமெரிக்காவினால் நாகசாகி மீது அணுகுண்டு வீசப்பட்டது. இந்த தாக்குதலில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்ததுடன் சில நாட்களின் பின்பு ஜப்பான் சரணடைந்ததை தொடர்ந்து 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு வந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் முற்றிலுமாக ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறந்தால் புதிய அணுசக்தி ஒப்பந்தத்தை பெறும் முயற்சியை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கைவிட தயாராக இருக்கலாம் என த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது. முழுமையான மற்றும் இறுதியான அணுசக்தி ஒப்பந்தத்தை வலியுறுத்துவதற்கு பதிலாக முக்கிய எண்ணெய் கடல்வழி பாதையான ஹோர்மோஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை மீண்டும் தொடங்குவதை அடிப்படையாக கொண்டு பிராந்தியத்தில் முன்னெடுக்கப்படும் அமெரிக்க இராணுவ நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வரவும் தற்போதுள்ள போர் நிறுத்தத்தை நீட்டிக்கவும் ட்ரம்ப் நிர்வாகம் ஒப்புக்கொள்ளலாம் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டிய த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ட்ரம்ப் கடந்த சில வாரங்களாக இதற்கான சூழலை உருவாக்கி வருவதாகவும் ஈரானுடன் புதிய அணுசக்தி ஒப்பந்தம் ஒன்றை பெற முடியாவிட்டாலும் அதிலிருந்து விலகி செல்லலாம் என அவர் தனது மூத்த ஆலோசகர்களிடம் தனிப்பட்ட முறையில் தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கு ஈரான் பல்வேறு நிபந்தனைகளை முன்வைத்துள்ளது. இதில் பல பில்லியன் டாலர் நிதி வழங்கல், அமெரிக்க கடற்படை முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருதல், பிராந்தியத்திலிருந்து அமெரிக்க படைகளை வாபஸ் பெறுதல், பொருளாதார தடைகளை நீக்குதல் மற்றும் முடக்கப்பட்டுள்ள ஈரானிய சொத்துக்களை விடுவித்தல் ஆகியவை அடங்குகின்றன. இந்த கோரிக்கைகள் காரணமாக வாஷிங்டனின் ராஜதந்திர தெரிவுகள் குறைந்துள்ளதாகவும் விரைவான உடன்பாட்டை எட்டுவதற்கு பதிலாக நீண்டகால மோதலுக்கு ஈரான் தயாராகி வருவதற்கான அறிகுறிகளாக இவை இருப்பதாகவும் த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவித்துள்ளது. ஈரான் மற்றும் ஓமான் இடையே அமைந்துள்ள குறுகிய கடல்வழி பாதையான ஹோர்மோஸ் நீரிணை ஈரானின் முக்கியமான அழுத்த கருவிகளில் ஒன்றாக மாறியுள்ளது. ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் மூலம் வர்த்தக கப்பல் போக்குவரத்தை ஈரான் பாதித்துள்ளதாகவும் இதனால் கப்பல் போக்குவரத்தில் தாமதங்கள் ஏற்பட்டு உலக சந்தைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சிரியாவின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள ரஷ்யாவின் கிமேமிம் மற்றும் டாட்டர்ஸ் இராணுவ தளங்களின் செயற்பாடுகளை மாற்றியமைப்பது தொடர்பில் சிரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று எட்டப்பட்டுள்ளதாக சிரிய வெளியுறவு அமைச்சு அறிவித்துள்ளது. சுமார் 18 மாத கால தீவிர பேச்சுவார்த்தைகளின் பின்பு எட்டப்பட்டுள்ள இந்த உடன்படிக்கையின் கீழ் கிமேமிம் விமான நிலையம் மற்றும் டாட்டர்ஸ் துறைமுகத்தின் 4வது வர்த்தக முனையம் உள்ளிட்ட பொதுமக்கள் பயன்பாட்டு மையங்களின் நிர்வாகத்தை சிரியா பொறுப்பேற்க உள்ளது. இந்த மையங்கள் படிப்படியாக சிரியாவின் பொதுமக்கள் நிர்வாக கட்டமைப்பின் கீழ் கொண்டுவரப்பட உள்ளது. அத்தோடு குறித்த பகுதிகளில் அமைந்துள்ள இராணுவ தளங்கள் மற்றும் வசதிகளின் கூட்டு பயிற்சி மையங்களாக மாற்றப்பட உள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹாசா அமைதி ஒப்பந்தத்தின் 2ஆம் கட்டத்திற்கான 15 அம்ச திட்டத்திற்கு தொடர்ந்து கட்டுப்பட்டிருப்பதாக பலஸ்தீன ஆயுத குழுவான ஹமாஸ் தனது டெலிகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த ஒப்பந்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதே தங்களின் தற்போதைய முதன்மை நோக்கம் என்றும் ஹமாஸ் வலியுறுத்தியுள்ளது. பலஸ்தீனியர்கள் மீதான தாக்குதல்களை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும் என மேலும் கோரியுள்ளது. ஹாசா பகுதியிலிருந்து இஸ்ரேலிய படைகள் முழுமையாக பின்வாங்க வேண்டும் என தெரிவித்துள்ளது. ஹாசாவிற்கான எல்லைகளை திறந்து மக்களுக்கு தேவையான உணவு, தங்குமிடம் மற்றும் மீள்கட்டமைப்பு பொருட்களை தடையின்றி அனுமதிக்க வேண்டும் என கோரியுள்ளது. அமைதி செயற்பாடுகளை பாதிக்கும் வகையில் ஏற்படும் எந்தவொரு விதிமீறல்களையும் அல்லது குளறுபடிகளையும் தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு இடைத்தரகர்களுக்கும் உத்தரவாதம் அளித்த நாடுகளுக்கும் உள்ளது என ஹமாஸ் சுட்டிக்காட்டியுள்ளது. எங்கள் மக்களின் துன்பங்களை முடிவுக்கு கொண்டு வருவதை உறுதி செய்யும் வகையில் இந்த ஒப்பந்தத்தை முழுமையாக செயல்படுத்த நேர்மறையாகவும் பொறுப்புணர்வுடனும் தொடர்ந்து செயல்படுவோம் என்று ஹமாஸ் தனது அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளது. ஏமனில் அல்மஹா துறைமுகத்தின் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலை பயங்கரவாத தாக்குதல் என அந்த நாட்டு அரசு கடுமையாக கண்டித்துள்ளதாக சபா செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டைஸ் மாகாணத்தில் உள்ள முக்கிய துறைமுகத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் நாட்டின் உட்கட்டமைப்புகளையும் பொருளாதாரத்தையும் சீர்குலைக்கும் ஹவுதிகளின் திட்டமிட்ட நடவடிக்கைகளின் ஒரு பகுதி என ஏமன் அரசு குற்றம் சாட்டியுள்ளது. அரசாங்கம் ஏமன் மீது பொருளாதார தடை விதிப்பதாக பொய்யான பிரச்சாரத்தை செய்யும் ஹவுதிகள் மறுபுறம் நாட்டின் பொது மற்றும் பொருளாதார மையங்கள் மீது தாக்குதல் நடத்துவது அவர்களின் போலித்தனத்தை காட்டுவதாக இருப்பதாக சாடியுள்ளது. இந்த தாக்குதலானது அரசு, சமூகம் மற்றும் தேசிய பொருளாதாரத்திற்கு எதிராக நடத்தப்பட்ட போர் பிரகடனமாகும். ஹவுதி அமைப்பினருக்கு ஆயுதங்கள் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்கி ஈரான் தொடர்ந்து ஆதரவளித்து வருகின்றது. இந்த தாக்குதல்களின் அச்சுறுத்தல் இப்போது ஏமனுடன் மட்டும் நின்று விடாமல் பிராந்திய மற்றும் சர்வதேச பாதுகாப்பிற்கும் முக்கிய செங்கடல் கப்பல் போக்குவரத்திற்கும் பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. துறைமுகங்கள் மற்றும் நாட்டின் அதிமுக்கிய மையங்களை பாதுகாக்க அரசு தனது தேசிய மற்றும் அரசியலமைப்பு பொறுப்புகளை முழுமையாக செய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெறுமனே கண்டன அறிக்கைகளை வெளியிடுவதோடு நின்றுவிடாமல் ஹவுதி அமைப்பிற்கான நிதி ஆதாரங்கள் மற்றும் ஆயுத விநியோகத்தை முற்றிலும் துண்டிக்க சர்வதேச சமூகம் உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் ஏமன் அரசு வலியுறுத்தியுள்ளது. ஈரானுக்கு எதிராக மேலும் இராணுவ தாக்குதல் நடத்துவதை விட பொருளாதார ரீதியில் அவர்களுக்கு அழுத்தம் கொடுப்பதே சிறந்தது என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஈரானுடன் நடந்து வரும் மோதலில் அதிக பொறுமையுடன் குறைந்த அழுத்தத்தை பிரயோகித்து வருவதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். முக்கிய எண்ணெய் கப்பல் வழித்தடமான ஹோர்மோஸ் நீரிணையை ஈரான் மூடியதால் உலக சந்தையில் எண்ணெய் விலை அதிகரித்துள்ளது. இதற்கிடையில் அமெரிக்கா மீது விதிக்கப்பட்ட எண்ணெய் தடையை நீக்கும் வரை கடல் வழியை திறக்க மாட்டோம் என ஈரான் உறுதியாக தெரிவித்துள்ளது. இதேவேளை ஈரான் போரின் போது ஆயுத கையிருப்பு குறைந்து வருவதால் உற்பத்தியை அதிகரிக்குமாறு அமெரிக்க பாதுகாப்புத்துறையிடம் பென்டகன் கேட்டுக்கொண்டுள்ளது. தெஹ்ரான் மீதான தனது செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ள ட்ரம்ப் முயன்று வருவதால் இந்த விவகாரம் அவருக்கு விரக்தியை ஏற்படுத்தியுள்ளது என்று தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஹோர்மோஸ் நீரிணையை சுற்றி பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் ஈரான் முன்வைத்துள்ள நிபந்தனைகள் நிறைவேற்றப்படும் வரை வர்த்தக கப்பல் போக்குவரத்துக்கான முக்கிய கடல்வழி பாதையான இந்த நீரிணையை திறக்க முடியாது என்று தெஹ்ரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பாரசீக வளைகுடாவை ஓமன் வளைகுடா மற்றும் அரேபிய கடலுடன் இணைக்கும் குறுகிய கடல்வழி பாதையே ஹோர்மோஸ் நீரிணை.
உலகளவில் அமைதியான காலங்களில் கடந்து செல்லும் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவில் சுமார் 1/5 பங்கு இந்த நீரிணை வழியாக செல்கின்றது. இதனால் உலக எரிசக்தி வர்த்தகத்தில் ஹோர்மோஸ் முக்கியம் வாய்ந்ததாக உள்ளது. இந்த நிலையில் ஓமனுடன் இணைந்து ஹோர்மோஸ் வழியாக புதிய கப்பல் போக்குவரத்து பாதைகளை உருவாக்குவது தொடர்பான ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஆனால் அந்த நீர்வழியை மீண்டும் முழுமையாக திறப்பதற்கு முன்பு அமெரிக்கா இழப்பீடு வழங்க வேண்டும், பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும், இராணுவ அச்சுறுத்தல்களை நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகளை ஈரான் முன்வைத்துள்ளது. ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அமெரிக்காவுடன் தற்போது நேரடி பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெறவில்லை என்றும் இடைத்தரகர்கள் மூலம் மட்டுமே தகவல்கள் பரிமாறப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். ஜூன் மாதம் கையெழுத்தான இடைக்கால ஒப்பந்தத்தை அமெரிக்கா மீறுவதாக கூறிய அவர் அந்த மீறல்கள் தொடரும் வரை நேரடி பேச்சுவார்த்தையை தொடங்கப் போவதில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் வாஷிங்டன் தற்போது மிதமான முறையில் அணுகுமுறையை கையாள்வதாகவும் பாதி பேச்சுவார்த்தை மட்டுமே நடைபெறுவதாகவும் தெரிவித்துள்ளார். ஈரானின் அதிகரித்து வரும் பணவீக்கம் மற்றும் அந்த நாட்டின் பொருளாதார நிலைமையை அமெரிக்கா கண்காணித்து வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களால் ஏற்பட்ட சேதங்களுக்கு அமெரிக்கா இழப்பீடு வழங்குவதும் ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான முக்கிய நிபந்தனைகளில் ஒன்றாக இருக்கும் என்று அராக்ஷி மேலும் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பின்லாந்திற்குள் பிரவேசித்தால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் சட்ட பொறுப்புகளுக்கு அமைவாக அவர் கைது செய்யப்படக்கூடும் என பின்லாந்து அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டப் தெரிவித்துள்ளார். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பை ஏற்றுக்கொண்டுள்ள உறுப்பு நாடு என்ற வகையில் சர்வதேச சட்ட கடமைகளுக்கு கட்டுப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ள கருத்துக்கள் சர்வதேச அளவில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.